உஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் வருடம். இன்றைய திதி சதுர்தசி திதி, இரவு 8:43 வரை. மிருகசீரிட நட்சத்திரம் இரவு 8:16 வரை. சித்த யோகம். இன்று ஆருத்ரா அபிஷேகம் நடைபெறும். நல்ல நேரம் காலை 9:30 இருந்து 10:30 வரை. மாலை 4:30 5:30 வரை கௌரி நல்ல நேரம். மதியம் 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை ராகு காலம். காலை 10:30 மதியம் 12 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. யமகண்டம் மாலை 3 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 6 முதல் 7 வரை. புதன் ஓரை காலை 7 8 வரை. சந்திர ஓரை காலை 8 முதல் 9 வரை. குரு ஓரை காலை 10 முதல் 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் விசாகம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. இல்லென்றால் என்னையாக காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று உங்களுடைய புதிய முயற்சிகள் கைகூடும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி அடைவீர்கள். குடும்பத்தாருடன் உரையாடும் போது சற்று பொறுமை அவசியம் தேவை. நட்சத்திர பலன். எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பயணம் மேற்கொள்ள நேரிடும். அதனால் நன்மை கிடைக்கும். பரணி. பணவரவு எவ்வளவு இருந்தாலும் செலவு செய்வதில் கவனம் தேவை. அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்யவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. கிருத்திகை. அதிகாரியுடன் பேசும்போது சற்று கவனம் தேவை. சமூகத்தில் உங்களுடைய மரியாதை உயரும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரிஷபராசி. நினைத்த காரியம் கைகூடும். நிதிநிலை சீராகும். பழைய கடன்கள் படிப்படியாக குறையும். சில சமயங்களில் பழையவற்றை நினைத்து மனதை குழப்பிக் கொள்வீர்கள். அதை குறைக்க உங்கள் மனதை தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுத்தவும். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கிருத்திகை. வேலை பளு உண்டு. சிலர் தாங்கள் செய்யும் வேலை இடத்திலிருந்து மாற்றம் பெற நினைப்பர். முடிவு எடுக்க தடுமாறுவர். ஆழ்ந்து சிந்தித்தால் தெளிவான முடிவு கிடைக்கும். ரோகிணி. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தார் ஆதரவு கரம் நீட்டுவர். இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். எதையும் நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்காமல் எல்லா வகையிலும் நீங்கள் காரியம் ஆற்றினால் அனைத்து காரியங்களும் கைகூடும். நண்பர்கள் உதவி நிச்சயம் கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிதுன ராசி. புத்திசாலித்தனம் பளிச்சிடும். தகவல் தொடர்பு மீடியா துறையில் உள்ளோர் நல்ல ஏற்றம் காண்பர். வியாபாரத்தில் ஈடுபட்டோர் லாபம் ஈட்டுவர். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். செய்தொழில் லாபம் உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். திட்டமிட்டு
எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி அடையலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை, சிலருக்கு காரியம் கைகூடாமல் தாமதம் ஆகும். பொறுமையாக இருந்தால் அவை நிச்சயம் கைகூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம், தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். உத்தியோகத்தில் உள்ளோர் மேன்மை உருவர். செய்தொழிலில் நல்ல லாபம் கிட்டும். நல்ல செய்தி வரக்கூடிய காலம் இது. கடகராசி, குடும்ப விஷயங்களில் மகிழ்ச்சி பொங்கும். சிலர் சொத்து வாங்க நினைப்பர். வங்கி கடனுதவி சிலருக்கு கிடைக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம், வருமானம் தாராளமாக இருக்கும். செலவுகள் செய்யும் போது சற்று கட்டுப்பாடு அவசியம் தேவை. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறாமல் இருப்பது நலம் பயக்கும். பூசம், செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். ஆயில்யம், சில காரியங்கள் தாமதம் ஆகும். இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சிம்மராசி, அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள். தலைமை திறன் வெளிப்படும் நாள் இது. முதலீடுகள் செய்யும் போது அவசரம் வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பேசும்போது நிதானம் தேவை, கவனம் தேவை. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பொறுமையுடன் தீர ஆலோசித்து எடுக்க வேண்டும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மகம், மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆள்வர் என்பது முதுமொழி. சிலருக்கு அதிகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். பூரம், எதையும் சிந்தித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். உறவுகள் மேம்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம், சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு ஒப்பந்தங்களால் லாபம் கிடைக்கும். கன்னிராசி, மற்றவர்களை பேச்சினால் கவர்வீர்கள். பணிகள் சிறப்பாக அமையும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் நலனில் சிறு சிறு தொய்வு ஏற்படும். சிலருக்கு சோர்வு ஏற்படும். ஓய்வு அவசியம் தேவை. சிறிது நேரம் ஓய்வு எடுத்து பணியாற்றினால் எல்லா வகையிலும் மேன்மை கூறலாம். இன்று நல்ல வருமானம் உண்டு. நட்சத்திர பலன். உத்தரம், பணிச்சுமை அதிகம் இருக்கும். இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அவற்றை செய்து முடிப்பீர்கள். அஸ்தம், நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உங்களிடம் தோன்றும். ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் அக்காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். மனதை அமைதிப்படுத்தி சற்று நேரம் ஓய்வு எடுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். இன்று தனவரவு உண்டு. சித்திரை, கலை மற்றும் படைப்பு தொழிலில் உள்ளோர் வெற்றி காண்பீர். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. துலாம் ராசி, துலாம் ராசி அன்பர்களே,
எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். படபடவென்று பேசுவீர்கள். அவ்வாறு பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். கூட்டு தொழில் புரிவோர் தங்களோட பார்ட்னருடன் பேசும்போது சற்று கவனத்துடன் பேச வேண்டும். ஒப்பந்த விஷயங்களில் ஈடுபடும் போது நன்கு தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. தன்னம்பிக்கை மிகுந்த நாளாக இந்நாள் அமையும். எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு அலுவல் நிமித்தமாக பயணம் ஏற்படும். அவற்றை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். சுமாரான தனவரவு உண்டு. விசாகம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. பேச்சுவார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட வேண்டாம். சுமாரான தனவரவு இன்று உண்டு. விருச்சிக ராசி. பிடிவாத குணத்தை சற்று தளர்த்திடுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். பழைய விஷயங்களை நினைத்து மனதை குழைப்பு கொள்ள வேண்டாம். சிலர் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள். அவ்வாறு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். விசாகம். நிதானம் நிச்சயம் தேவை. எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. அனுஷம். மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பர். அனைத்து துறையிலும் வெற்றி காணலாம். கேட்டை. ஆராய்ச்சி சம்பந்தமான மாணவர்கள் மற்றும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றத்தை தரும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவர். செய்தொழில் புரிவோர் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. தனுசு ராசி. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் மேன்மையுறுவர். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவோர் உத்தியோக உயர்வு பெறுவர். வெளிநாட்டில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் தாராளமாக இருக்கும். ஆனால் செலவினங்களில் கட்டுப்பாடு அவசியம் தேவை. நட்சத்திர பலன். மூலம். இது நாள் வரை இருந்த தடைகள் நீங்கும். செய்தொழிலில் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளோர் உத்தியோக உயர்வு பெறுவர். பணவரவு சீராக இருக்கும். போராடம். முயற்சியினால் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம். சூரிய பலம் மிக்கவர்கள் நீங்கள். சில சமயங்களில் உங்களுக்கு கோபம் வரலாம். அதை கட்டுப்படுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. மகர ராசி. எடுத்த காரியத்தை துல்லியமாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். இதுநாள் வரை தொழிலில் இருந்த நிலையற்ற தன்மை மாறிவிடும். இனி வருங்காலத்தில் தொழில் சிறக்க வாய்ப்பு உள்ளது. மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று
சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். சூரிய பலம் மிக்கவர்கள் நீங்கள். உங்களை தேடி பொறுப்புகள் வந்து சேரும். அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைக்கும். திருவோணம். சந்திரன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். குளிர்ச்சியான முக அமைப்பு உடையவர்கள் நீங்கள். நிதானமாக பேசி எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நிதி ஆதாரம் மேம்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். அவிட்டம். தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் நினைத்த ஒரு காரியம் இன்று நடந்தேறும். கும்பராசி. நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சில சமயங்களில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தோன்றும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணிசுமை காரணமாக மன அமைதி குலையும். தியானம், தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நட்சத்திர பலன். அவிட்டம். நீங்கள் எத்தகைய சவால்களையும் எதிர்கொண்டு அவற்றை வென்று விடுவீர்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு சலனம் ஏற்படும். அவற்றை நீங்கள் சுலபமாக சமாளிப்பீர்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம். எதிர்பார்த்த காரியம் இனிதே நடந்தேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். உடல் நலனில் கவனம் தேவை. போராட்டாதி. தெய்வ வழிபாடு மன நிம்மதியை அளிக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. மீனராசி. ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலம் இது. கலை மற்றும் சேவை துறையில் பணிபுரிவோர் முன்னேற்றம் காண்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சுமாரான தனவரவு இன்று உண்டு. போராட்டாதி. எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சில காரியங்கள் தாமதம் ஆனாலும் நிச்சயம் அவை கைகூடும். உத்திரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறரை பற்றி பேசாமல் இருப்பது சால சிறந்தது. குடும்பத்தில் உள்ளோர் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். உடல் நலனில் அக்கறை கொள்ளவும். ரேவதி. எந்த விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். திட்டமிடல் உங்களுக்கு கைவந்த கலை. ஆகையால் செய்தொழிலில் லாபம் ஈட்டுவர். கமிஷன் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் அவரவர் ஊரில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை மனதார சேவித்தால் எல்லா நல்ல பலனும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.